ரைட், நேற்றோட கண்டினியூட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களின் எண்ணிக்கை 2473 திருத்தங்கள். ஓகேவா? இனிமேலாம் மறக்காது. அதேமாதிரி ஃபைனலைஸ் பண்ணுறாங்கல்ல, ஃபைனலைஸ் பண்ணி இதான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முடிவு பண்ணோன்னே அதை ஒருத்தர் அப்போல்லாம் பிரிண்டிங் மிஷின்லாம் கிடையாது. ஸோ ஒருத்தர் எழுதுகிறாரு. யார் அவர்? பிரேம் பெஷாரி நரேன் ரைடஜா அப்படின்றவர் எழுதுறார். என்ன ஃபாண்ட்டில்? இத்தானி ஃபாண்ட் போகிறோம்ல, இட்டாலிக்குன்னு, அந்த ஃபாண்ட்டில் எழுதுகிறார், அந்த ஸ்டைல்லையே. இந்தியாவில் வாக்களிக்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது. இதில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்லாம் நான் லிஸ்ட்டு தரேன், அதை பார்த்துக்கோங்க. முக்கியமானது அதில் ஃபுல்லாக தந்துடுறேன். அதில் முக்கியமான தரவு நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக குரூப் பண்ணலாம். ராஜீவ்காந்தி பீரியடில் தான் மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு 21 இருக்கும், அப்புறம் 18 குறைப்பாங்க. 1980s ராஜீவ்காந்தி பீரியடில் 18 வயது. திறவுகோல், இந்திய அரசியலமைப்பு திறவுகோல்னா என்னது? பிரியாம்பிள். எனக்கு அதில் தான் என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளதுன்னு அதில் தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1946 இருக்கு இல்லையா, அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணோன்னே அப்போ நம்ம நிறையா குழுலாம் போட்டாங்கள்ல, அந்த குழுவுக்குலாம் அதை கொடுத்தாங்க எழுதி. இந்த மாதிரி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வாசிச்சிருப்பார். அந்த அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷன் உருவாகுது. அதையே அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, முகப்புறையில் வச்சுட்டாங்க. அது ஒரு கொஷினாக வரும், பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தினை அதான் என்னவா பண்ணுறாங்க, இந்த குறிக்கோள் தீர்மானம் இப்படி தான் இருக்கணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் பிரியாம்பலாக மாறும். வாசிச்சு அன்னைக்கு ஜனவரி 22, 1947 பார்த்துக்கோங்க. அதுதான் பிரியாம்பிள் அப்படியே இருக்குது. 3 வாரத்தை மட்டும் 1976 ஆட் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. எதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? பேசின கதை தான். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். அப்புறம் 3 வார்த்தை ஆட் பண்ணுறாங்க. 76 42வது சட்ட திருத்தத்தில் சமதர்மம். முகப்புரையை நான் தனியாக தரேன், அதை அப்படியே கூட கேட்பாங்க ஒரு சில இடத்துல. சமதர்மம், சோசியலிசம், சோசியலிஸ்ட், செக்குலரிசம், அப்புறம் இன்டெகிரிட்டி இங்கிலீஷில். இந்த 3 வார்த்தையும் 1972வது வருஷம் 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, சிறிய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய திருத்தம் பண்ணிட்டு போயிருந்தோம்மா 46. அப்போ எமர்ஜென்சி பீரியட் வேறு. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்கரன் லிஸ்ட்டு, சாரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும் எஜுகேஷன், அதை தூக்கிட்டு போய் கன்கரன் லிஸ்ட்டில் சேர்த்திடும். பட்டியல் அட்டவணை எதில் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க? எந்த அட்டவணை? 7வது அட்டவணையில். அதில் 3 இருக்கும். என்னென்ன இருக்கும்? லிஸ்ட்டு 1, 2, 3. லிஸ்ட்டு 1 வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டு, ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன பண்ணணும். லிஸ்ட்டு 2 ஸ்டேட் லிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணும். லிஸ்ட்டு 3 2 பேரும் செய்யலாம். அதுக்கு பேர் தான் கன்கரன் லிஸ்ட் அப்படின்னு. பொதுப்பட்டியல் ஆக்சுவலாக சரியான வார்த்தை ஒத்திசைவு பட்டியல். 2 பேருமே அந்த பிஸ்னஸ் அந்த சம்மந்தமான சட்டத்திட்டத்தை கொண்டு வரலாம். இப்போ எஜுகேஷன்லாம் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து அங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சிங்க. அதனால தான் நீட்டுக்கு வந்துட்டு அவன் எடுக்கிறது தான் முடிவுன்னு ஆகி போச்சு. இல்லைனா நீட்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து நம்மள்ட்ட திணிக்கிறாம இருங்க, நம்ம கவர்மெண்ட் போடான்ட்டான். அதே நம்மளாக இருந்திருந்தா யார் அவள் நேரம் கையெழுத்து போட்டுருப்பாரு நீட்டு மாதிரியே. யாரை சொல்கிறேன்னு புரியுதா? போய் பாருங்கள், படிங்க, தயவு செஞ்சு படிங்க. அரசியல் பார்க்கணும், நியூஸ்லாம் பார்க்கணும். இனிமேலாம் நீட் யார் பீரியடில் வந்துச்சு? ஆமாம், நேரம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. போட்டு அப்புறம் பொய்யா மக்கள்கிட்ட விட்டடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை தொடங்கும் வார்த்தைகள் இந்திய மக்களாகிய நாம், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த முகப்புரை நான் தரேன், ஒரே நிமிஷம். இதுதான் பிரியாம்பிள். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
இதில் என்ன ஆர்டரில் இருக்குலாம் கேட்பானுங்க. இது வந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டியது. இது நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமக்களாகிய நாம், ஹேவிங் சால்ம்லி அப்படின்னாக்க ஒரு மனதாக இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரிசால்வ்டு முடிவெடுக்கிறோம். டு கான்ஸ்டிடியூட் அப்படின்னா உருவாக்குறது. இந்தியாவை இப்படி நாம் உருவாக்குறதுக்கு ஒரு மனதாக இந்திய குடிமக்களாக நாம் முடிவு செய்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்தியா இன்டியா சாவேரியன் நேற்று பார்த்தோம்ல, நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சோசியலிஸ்ட், செக்குலர், 3 S ஃபஸ்ட்டு வந்துடுது. எந்த ஆர்டரில் வருதுன்னு கூட கேட்பான் டிஎன்பிசியில். யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான். டிஎன்பிசி, இது போலீஸு, எஸ்ஐலாம் கேட்பான். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் நேற்றே சொல்லிட்டான், அதில் பார்த்துக்குங்க. அப்புறம் இப்படிப்பட்ட நாடு நம்மளுக்கு. அடுத்தது ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன கிடைக்கணும்? டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கணும். என்னென்ன நீதி? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி. அரசியலில் எல்லோரும் ஓட்டு போடுறது, அரசியலில் பங்கு பெறுறது, அதெல்லாம். சோசியல் ஜஸ்டிஸ்னால் சமூகத்தில் எல்லோரும் சமமாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறது. சரியா? எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால் எல்லாத்துக்கும் உணவு கூட இருப்பிடெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைக்கணும். அப்புறம் லிபர்ட்டி, எல்லாத்துக்கும் கிடைக்கணும். சுதந்திரம். எதெல்லாம் சுதந்திரம்? சிந்தனையில் சுதந்திரம், அதை வெளிப்படுத்துறதுல சுதந்திரம், எக்ஸ்ப்ரெஷன். பிலீஃப், நம்புறது, ஒரு விஷயத்தை நம்புறதுல சுதந்திரம். ஃபெய்த்து, ஒர்ஷிப், இதெல்லாம் வந்துட்டு ஒர்ஷிப் வராது, எதுனா புதுசாக இருக்குது. சரியா? இதை மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். வருது ஒர்ஷிப் வராது எனக்கு தெரிஞ்சு. இதில் இல்லையா? இருக்கு. சாமி கும்பிட்றியா இல்லையா? சரியா? அதெல்லாம் வந்துட்டு சுதந்திரம். கும்பிடாமல் இருக்கலாம், கும்பிடணுன்னு தான் அவசியம் இல்லை, அதெல்லாம். அடுத்து ஈக்குவாலிட்டி, அந்தஸ்து, வாய்ப்புகள், இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணணும்? நம்ம இந்திய குடிமகன் இன்னொருத்தனை நம்ம குடிமகன் நம்ம கூட பிறந்தவனை மதிக்கணும். அண்டு யூனிட்டி, ஒற்றுமையாக இருக்கணும். இன்டெகிரிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இன்டெகிரிட்டிலாம் ஆஃப் தி நேஷன். இதெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் இது பண்ணணும். இன் அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி திஸ் 26th day of November. என்னது 26th day of November? என்னது? ஏற்றுக்கிட்ட நாள். பார்த்தமானது ஹியர்பை அடாப்ட்னா ஏற்றுக்கிறது. எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன். அதை வாசிப்பார் அவர் தான், ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ஆதாரம், இந்திய மக்கள் தான். அதில் போட்டிருக்குல்ல, கான்ஸ்டியூஷனுக்கு யார் இப்போ ஆதாரம்? யாருங்க? ஒரு ஆள் இண்டிவிஜுவல்லாம் கிடையாது, இந்திய மக்கள் எல்லாரும். உயர்கடி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவனுமே. நம்ம எல்லாரும் தான் அதுக்கு ஆதாரம். இந்திய முகவரியில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அந்த 3 சொல்ல எங்கேருந்து சார் எடுத்தாங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து. அவங்க நாட்டிலேயே மக்கள் இப்படி தான் உயர்குடி மக்கள் போட்டு அவங்க மக்களை மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? அமுக்கிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கீழே உள்ள மக்கள்லாம் போராடுவாங்க. அதை வந்துட்டு என்னது? பிரெஞ்சு புரட்சி. அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் வந்து அங்கே பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் வரும், மக்களாட்சி மாதிரி வரும். அங்கே 3 முக்கியமான வார்த்தை: லிபர்ட்டி சுதந்திரம், சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம். இங்கிலீஷில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஓகேவா? ரைட். பிரெஞ்சு புரட்சி நடந்த ஆண்டு இது. குடியுரிமை பற்றி பேசும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி, 2வது பகுதி, பார்ட் 2. 1வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானா என்ன, இந்தியாவுக்கான நிலப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்ட் 1ல். அது ஆர்டிகல் பார்ட் 1ல், பகுதி 1ல். அது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. பார்ட் 2ல் இந்திய குடிமகன்னா யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2ல் பகுதி 2 அதான் கேட்டிருக்காங்க, பகுதி 2.
அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 5லேருந்து 11 வரைக்கும் மொத்தம் 400 சில்லற ஆர்டிகல் இருக்குதுன்னு பார்த்தோம்ல. அதில் இந்திய குடிமகன்னா யாருன்னு டெஃபினிஷன் அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அதில் இல்லாதவங்களாம் இந்திய குடிமகன் கிடையாது. ஸோ அதே மாதிரி அங்கேயே சொல்லியிருப்பாங்க இந்திய குடிமகன் யார் யாருன்னு. நீங்கள் சட்டம் பார்லிமெண்ட் அடுத்த இதையும் புரிஞ்சுக்கோ. யார் இந்தியன் சிட்டிசன், இந்திய மகன்னா மகளும் அதிலையும் சேர்த்திக்கங்க, 2 சேர்ந்து தான். இங்கே நம்ம பேர் வரல, நீங்கள் கேட்கவே இல்லை யாருமே. இந்திய குடிமக்கள் 2 பேருமே தான் இந்திய குடிமகன் தான். பார்லிமெண்ட் தான் அது சம்மந்தமான சட்டத்தை கொண்டு வரலாம், யார் இந்திய குடிமகன் அப்படின்னு அங்கேயே சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 11 சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் முதல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தது 55. அந்த 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டை இது வரைக்கும் 8 தடவை திருத்தம் செஞ்சுருக்காங்க. கடைசியாக 2019 தான் அந்த டைம் பண்ணியிருப்பாங்க. சரியா? 2019. அதில் நிறைய சிக்கல் இருக்குது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை வழிகளில் இந்திய குடியுரிமை பெறலாம்? 5 வழியில் பெறலாம். பிறப்பின் மூலம் இந்தியாவில் பிறக்கிறோம், வம்சாவளி மூலம், அடுத்து பதிவு செய்தல் மூலம், ரெஜிஸ்ட்ரேஷன் பை பர்த் இங்கிலீஷில் இதுக்கு பேர். இதுக்கு வந்துட்டு வம்சாவளி, டெசண்டன்ட். அவங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தங்க வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு போகிறான், இங்கேருந்து அம்மாவோ அப்பாவோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஆப்பிரிக்கா பெண்ணோ சைனா பெண்ணோ அமெரிக்கா பெண்ணோ அமெரிக்கான்னு சொல்ல முடியாதான், ரைட், யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அல்லது இங்கேருந்து ஒரு பெண்ணு போகிறாங்க, வெளிநாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அவன் அதான் வம்சாவளி. சரியா? அவன் இந்தியாவுக்கு வந்து நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்தியன்ப்பா எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க பதிவின் மூலம். இது வெளிநாட்டுக்காரன் இங்கே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு 5-6 வருஷம் இங்கே இருந்துட்டான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அப்புறம் இயல்பு உரிமை, நேச்சுரலைசேஷன், அரசாங்கமாக பார்த்து ஒருத்தனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் வெளிநாட்டுக்காரனுக்கு. அப்புறம் வெளிநாட்டு நிலப்பகுதி, இப்போ ஸ்ரீலங்காவை நம்ம இணைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நிலப்பகுதியில் உள்ள மக்கள்லாம் இப்படி 5 வழியில் என்ன பண்ணலாம் ஒருத்தன் இந்திய குடியுரிமையை பெற முடியும்னு யார் சொல்கிறா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அடுத்தது ஒருத்தர் இழக்கலாம். அப்படி 3 வழிகளில் ஒருத்தன் இந்திய குடியுரிமையை இழக்கலாம். 3 வழிகளில். துரத்தல், அவனே எழுதி கொடுத்துட்டு போகிறது, அப்பா நான் வரம்பா என்ன ஆளை விடு அப்படின்னு. சரியா? முடிவுரை செய்தல், வெளிநாட்டில் எதுவும் எழுதி கொடுக்கல, அமெரிக்காவிலையோ ஆப்பிரிக்காவிலையோ போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கே குடியுரிமை வாங்கிறான், ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட்டாயிரும். ஓகேவா? அடுத்தது இழத்தல், கவர்மெண்ட்டு டெப்ரைவ் பிடிங்கிடுவாங்க, இவன் வந்து சரியில்லை, நம்ம நாட்டு சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரியா? ரைட், கவனிங்க. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் பற்றி இது முன்னாடி எந்த அடிப்படை உரிமை ஆர்டிகல் எது, பார்ட் எது? 3. எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல்? 12லேருந்து 35. அதில் ஸ்பெசிஃபிக்காக அடிப்படை உரிமையை பற்றி பேசுகிறது அது ஈக்குவாலிட்டியா. 14லேருந்து 32 வரைக்கும் அதை 6 துணை பகுதியாக பிரிச்சுருக்காங்க. சரியா? 14லேருந்து 18 அது ஈக்குவாலிட்டி மட்டும், சமத்துவம் மட்டும், அது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அடிப்படை உரிமையை பற்றி மட்டும் பேசக்கூடியது 12லேருந்து 32 வரைக்கும். சரியா? அதில் 31 கட் பண்ணிட்டாங்க, சொத்து உரிமையை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி இதில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன் சார் அப்படின்னா, இப்போ ரோடு ஆக்சிடென்ட் பண்ணணுமா, இங்கே திடீர்னு இப்போ போக்குவரத்து பெருசாகிடுச்சு, லேண்டை கொடுறான்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்குறாங்க, நான் போய் என்ன பண்ணிடுவேன், கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறேன், பிரச்சனை. அதனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்கல, அது தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க, லீகல் ரைட்ஸில் வச்சுட்டாங்க. அடுத்தது கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். அடிப்படை உரிமை என்ற பதம் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? USA, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் USA, எல்லாமே கேள்வி பார்த்துக்கோ. முதலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? சரியா? 7. அதான் அந்த சப்பாட்டு இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. 7 இருந்துச்சு. அதில் சொத்து உரிமை ஒரு பாட்டு, அதை தூக்கியாச்சு. இப்போ எத்தனை சப்பாட்டு இருக்குது? துணைப்பகுதி 6. துணைப்பகுதி 6. பட் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? மொத்தம் எத்தனை நம்பர்ஸு? 14, 15, 16. எத்தனை ஆர்டிகல்னு கேட்டாக்கா அதையும் கேட்டாலும் கேட்பானுங்க.
17, 18, 19, 20, 21, 21A, 22, எண்ணிட்டே வாங்க, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 கிடையாது, 32. மொத்தம் எத்தனை வருது? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி மட்டும். 20 19. அது துணை பகுதியாக பிரிச்சிருக்காங்க. எத்தனை துணை பகுதி? 6 துணை பகுதி. 7 இருந்துச்சு, இப்போ 6 ஆயிடுச்சு. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? பார்ட் 3. ஏன்னா அதுதான் அடிப்படை உரிமையை கொடுக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டோமா? அரசாங்கத்துக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டோம். அரசாங்கம் என்ன வேணாலும் உங்களை பாடுபடுத்தலாம். ஆனால் இந்த அடிப்படை உரிமை இருக்கிறதுனால தான் நம்ம சுதந்திரமாக இருக்கும். மகாசாசனம் இங்கிலீஷில் வந்து மேக்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க. முதல் மேக்னா கர்த்தா வந்துட்டு அதேமாதிரி பிரிட்டன் இருக்கு இல்லையா, பிரிட்டனில் அங்கே 1200 சம்திங்கில் அப்போ அங்கேயும் மக்கள், உயர்குடி மக்கள் பொதுமக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ ராஜாவாக முன் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி. அதுக்கு பேர் தான் மேக்னா கர்த்தா அப்படின்பாங்க. அது மாதிரி இந்திய மக்களுக்கான மேக்னா கர்த்தா எது? மகாசாசனம் பார்ட் 3, அடிப்படை உரிமைகள். அது இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளெல்லாம் படாத அவசப்படுத்திடுவானுங்க. சாதாரண போலீஸ்காரன் நினச்சானா உன்னை பிடிக்கல அப்படின்னா தூக்கிட்டு போய் என்ன படாத பாடுபடுத்துவான். இதெல்லாம் இருந்துமே மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்? போலீஸ்காரன் பிடிக்காதவன் உங்களை பிடிக்கலன்னா டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதெல்லாம் இருந்துமே இப்போ இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. அதனால தான் அதுக்கு பேர் மேக்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து? 14லேருந்து 30 வரைக்கும் உள்ள அடிப்படை உரிமைகள் உனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஆர்டிகல் 32 படி நீ எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அவன் 5 ரிட்டு வெளியிடுவான். அது 5. அது என்னென்னு பின்னாடி வந்தால் பார்ப்போம், எல்லாம் விட்டுலாம். நீதி பேராணைகள் ரைட், பின்னாடி வரும் பார்ப்போம். இந்தியாவின் நீதி பேராணைகள் வெளியிடும் அதிகாரம் படைத்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதை அப்புறமேல நிறைய இந்த மாதிரி கேஸு அடிப்படை உரிமை சம்மந்தமாக நாடு முழுவதும் எத்தனை கோடி பேர் இருக்கும்? 140 கோடி பேர் இருக்கும். எவ்வளோ பேர் பாதிப்பான்? பயங்கரமாக போய் குவியுது டெல்லியில். அதனால் உயர் நீதிமன்றம் இருக்குல்ல மாநிலத்தில், அவனை என்ன பண்ணலாம்? வெளியிடலான்னு சொல்லிட்டாங்க. ரிட் ஆணைகள் வெளியிடலாம். நீதி பேராணை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 ஆர்டிகல். அன்றைக்கே பார்த்துருப்போம், திரும்பவும் எல்லாமே கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார்? புரிஞ்சுதா? அன்றைக்கி இப்போ யார்? துணை குடியரசுத் தலைவர் கத்துறான், நீங்கள் பார்லிமெண்ட்லாம் நீங்கள் தலையக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது யார்? உச்ச நீதிமன்றம். அங்கே தான், அதனால தான் அங்கே போய் கேஸ் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, இங்கே ஆளுநர் ஒரு மாதிரி செயல்பட்டு இருக்கான், குடியரசுத் தலைவர் ஒரு மாதிரி செயல்படுறாங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் தெரியுமோ தெரியாதே தெரில. அவ்வளோ வேறு துணை குடியரசுத் தலைவராக இருந்துக்கிட்டு நமக்கு தலையெழுத்து எல்லாம். அதுக்கு நிறைய எம்பி வேறு கூவிடுறானுங்க. இங்கே நம்ம மக்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று நடக்குது, சோறு தின்னா சரி அப்படின்னு போயிட்டு. அப்போ ஓட்டு போடக்கூடாது. ஆமாம் தானே? யார் வாங்கி கொடுத்தது இது? நம்ம மாநிலம். யார்? பார்த்துக்கங்க, அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க தான். அடுத்தது 32 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். இதயம், ஆன்மா. உயிர் இருக்கணும், நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகணுன்னா என்ன வேணும்? உயிர் இருக்கணும், அதான் ஆன்மா. இன்னொன்று என்ன வேணும்? இதயம் வேணும். இது 2 எதுவாமா? ஆர்டிகல் 32. ஏன்னா நீ ஆர்டிகல் 14லேருந்து 30 வரைக்கும் உனக்கு கிடைக்கல. பொதுமக்கள், சாதாரண குடிமகன், ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனுக்கு போலீஸ்காரன் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டான், உடனே என்ன பண்ணலாம்? நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ ஆர்டிகல் 32 இல்லைனாக்கா மேக்னா கர்த்தாக்கு வேலையே இல்லை. சரியா? அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? ரிவர்ஸாக கூட சொல்லலாம். எந்த ஆர்டிக்கலை? டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆன்மா அண்டு சோல் அண்டு ஹார்ட் இங்கிலீஷில் என்று கூறினார் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 32 அப்படின்னா என்னது? உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ சுப்ரீம் கோர்ட்டு போய் கதவை தட்டலாம் எப்போ வேணாலும். அதேமாரி அங்கே கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி
இந்த ஃபண்டமெண்டல் ரைட் சம்மந்தமான ஆர்டிகல் 32 படி ரிட்டுக்காக போகிற சுப்ரீம் கோர்ட்லனா அன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் அடுத்த கேஸே தொடுவான். அவ்வளோ முக்கியம் அது. சரியா? ரைட். இந்தியாவில் வெளியிடப்படும் நீதி பேராணைகள் என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராணை, இங்கிலீஷில் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிம்பாங்க. ஒரு ஆளை காணும், தேடி பிடிச்சி கொண்டு விடாமாங்க, போலீஸுக்கு ஆர்டர் போடுவாங்க. 24 ஹவர்ஸில் இத்தனை நாளில் கொண்டு வா அப்படிம்பாங்க. சரியா? அடுத்தது கட்டளையுறுத்து நீதி பேராணை. கவர்மெண்ட் ஏதோ செய்ய வேண்டியது செய்யலை, கவர்மெண்ட்டோ போலீஸ்காரங்களோ அதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தடையுறுத்து நீதி பேராணை. கீழ் நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ தாலுக் கோர்ட்டோ ஏதோ ஒரு கேஸ் எடுத்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க, அதில் தீர்ப்பு வழங்கிட்டாங்க, இந்த தீர்ப்பு நிறுத்தி வைன்னு அந்த நீதிமன்றம் நிறுத்தி வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ப்ரொகிபிஷன். அடுத்தது ஆவண கேட்பு நீதி பேராணை. சரியா? செட்டியோரரின்னு தான் நினைக்கிறேன். ப்ராப்பராக அந்த வேலையை செஞ்சுருக்காங்களா கவர்மெண்ட், ஏதாவது சட்டமீறல் நடந்திருக்கான்னு டாக்குமெண்ட் கேட்பாங்க. இப்போ கூட கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அடுத்து தகுதி முறை உணவு நீதி பேராணை. தகுதியே இருக்காது. நேற்று கூட எஸ்ஐ போஸ்டிங் அந்த 31% என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. அப்போ அந்த பழைய ஆர்டர் போட்டாங்க எஸ்ஐக்கு, அதெல்லாம் நிறுத்து, புது லிஸ்ட்டு வெளியிடு அப்படின்னு சொன்னாங்களா. அதெல்லாம் தகுதி முறை. உங்களை மாதிரி சாதாரண பாமரம் அதில் போட்ட ஒரு சின்ன பையன் போட்ட கேஸ் தான் அது. இந்த மாதிரி நீதி பேராணி வெளியிடுவாங்க. 5 நீதி பேராணி. கோவாரண்டோ, இதுக்கு பேர் கோவாரண்டோ, இதுக்கு பேர் சர்டியோரரி, இதுக்கு பேர் ப்ரொகிபிஷன். சரியா? இது கட்டளை இருத்தம், இதுக்கு பேர் தானே அது ஹேபியஸ் கார்பஸ். இந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். ரைட். அடிப்படை உரிமைகள் 14 எதை பற்றி பேசுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 17 எதை பற்றி பேசுது? தீண்டாமை ஒழித்தல். 17. சரியா? எந்த அடிப்படையிலையும் ஒருத்தனை பொது இடத்துல நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அன்டச்சபிலிட்டி. 18 பட்டங்கள். இதை பற்றி முன்னாடி பேசிட்டோம், அதனால் விட்டோம். இது 19 என்னது? ஒரு 6 உரிமையை கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் நான் கூட சின்ன வயசில் அப்படி தான். ஏன் சின்ன வயசு எம்ஃபில் சேர போகும்பொழுது கூட இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நான் இதை ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கேன், பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை. நான் அவர் சிரிச்சார் ப்ரொஃபஸர் சார். அப்புறம் படிக்கும்பொழுது தான் எனக்கே தெரியும். இது மட்டும் கிடையாது, ஆர்டிகல் 19 மட்டும் கிடையாது, 14லேருந்து 14லேருந்து 32 வரைக்கும் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை தான் சொல்லணும். நம்ம ஆர்டிகல் 19 மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுலேயுமே எழுத்துரிமையெல்லாம் இருக்காது, எழுத்துரிமைன்ற வார்த்தை இருக்காது, ஆனால் எழுத்துரிமை அதில் மறைமுகமாக இருக்கும். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறை கமா போட்டுக்காங்க, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கம் அமைச்சிக்கிறதுக்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் எங்கே வேணாலும் சுற்றலாம். 4 வந்துச்சா? 5. எங்கே வேணாலும் சுற்றலாம், விரும்பிய இடத்துல வசிக்கலாம், தொழில் செய்யும் உரிமை, உனக்கு பிடிச்ச தொழில் செய்யலாம். இதுதான் ஆர்டிகல் 19 கொடுக்குற உரிமை. மொத்தம் 6 இருக்கும் அதில் மட்டும். சரியா? ரைட். பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உரிமை மற்றும் தண்டனை பாதுகாப்பு. ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், போலீஸ் வருவாங்க, என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்பா நீ இந்த தப்பு பண்ணியிருக்கியாம்மா, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். சரி போகணும், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது. 24 மணி நேரத்துக்குள்ளே ட்ராவலிங் டைம் போக 24 மணி நேரத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட், நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். ஐயா இந்த பாருங்கள், இந்த செக்ஷன் படி இருந்தாலும் இந்த தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குது, நான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு அவர் வாங்கி பார்ப்பார். ரைட், எவிடன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஓகே, ப்ரூவ் ஆகலை, குற்றவாளி நிரூபணம் ஆகலை, நான் கொடுத்துருக்கான், ஓகே, அதுக்கு எவிடன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, சரிப்பா கூப்பிட்டு போகும்போது, அப்போ தான் என்னை பிடிச்சிட்டு போய் உள்ளே வைப்பாங்க. இல்லை நீதிபதி பார்க்குறாரு, ஆஹா முகாந்திரமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கிறார், ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணிடுறார். புரிஞ்சுதா? அதே ரைட், அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டார், என்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்னோடய வக்கீலை நான் மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் கொடுக்கணும். படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இல்லை நீ வக்கீல்லாம் மீட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? எனக்கு வக்கீல்கிட்ட நான் பேசி என்னோடய தரப்பு விஷயம்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட நான் பண்ணலை அப்படின்னு அவருக்கு சொன்னா தான் அவர் கேஸ் போட்டு என்னை வெளியில் எடுப்பார். இது ஆர்டிக்கல் 20. 21 ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 சப்கிளாஸ் 1 பார்த்தோம்ல நேற்று. 21 சப்கிளாஸ் 1 பொது இடத்துல பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வந்துருக்கும்ல, அதானே? அங்கேயும் இருக்குது, இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இடத்துலையும் இருக்குது. ஜாதி அது அந்த மாதிரி. அடுத்தது 21A. இது ரொம்ப பெரிய விஷயம். அது சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை அரசாங்கம் நமக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதான் 21 ஃப்ராடு. இது போய் எடுத்திங்கன்னா இது கேஸு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சம்மந்தமாக, தீர்ப்புலாம் வந்திருக்கு அதில். அடுத்து 21A 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது குழந்தைங்க அப்படி இருந்தால் அப்போ என்ன பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட்டு போய் கதவை தட்டலாம், அவனுக்கு ஆர்டர் போடுவான். இது எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த 86வது சட்டத்திருத்தம். வெரி குட் அமெண்ட்மெண்ட் 2002. இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துறாங்க. அப்போ இந்திய குடிமகன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், கட்டாயம் இலவச கல்வி கொடுத்து ஆகணும். எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்? 6லேருந்து 14. எந்த ஆர்டிக்கல் அதை பற்றி சொல்லுது? 21A. எந்த வருஷம் அந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறாங்க? 2002. எந்த அமெண்ட்மெண்ட்டு? 86வது. இத்தனை கேள்வி இருக்குது இந்த ஒரு லைனில், பார்த்துக்கோங்க. அடுத்தது 22. சில வழக்குகளில் கைது செய்தல். சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. கைது செய்கிறேன்னு சொன்னால அது இங்கே இப்போ நான் கைது செய்தலுக்கு சொன்னால 20க்கு அங்கே நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் இங்கே வச்சுக்கோங்க. கைது செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் அதெல்லாம். ஓகேவா? ஆமாம். இங்கே அப்போ 20ல் என்ன சார் அப்படின்னாக்கா, ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரு, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒருத்தர் செஞ்சது தப்பு அப்படின்னு சட்டத்தில் சொல்லியிருக்கணும். புரிஞ்சதா? போலீஸ்காரர் அவர் இஷ்டத்துக்கு போயிட்டு நீ எதுக்கு இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு, அது இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு எதில் இருக்கணும்? சட்டத்தில் சொல்லிடுங்க. இப்போ இன்ஸ்டியூட் நடத்தக்கூடாது, எனக்கு பிடிக்காதுங்க, யாரோ கமிஷனராக யாரோ இருக்காங்க இன்ஸ்டியூட் நடத்தக்கூடாதுப்பா, யாருங்க சொன்னது? சட்டத்தில் சொல்லியிருக்கா, அப்போ தான் தப்பு. அவருக்கு எனக்கு பர்சனல் பிரச்சனை, அதுக்காக என்னை சொல்லக்கூடாது. சரியா? சட்டத்தில் இது குற்றம்னு சொல்லியிருந்தால் மட்டுமே அதை செஞ்சாக்க அவன் குற்றவாளி. ஒன்று புரிஞ்சதா? அடுத்தது 2, அது ப்ரூவ் ஆகணும். ப்ரூவ் ஆகணும் 2. அடுத்தது சரி ப்ரூவ் ஆயிடுச்சு, கேஸ் போடுவாங்க போலீஸ்காரங்க, இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. சரியா? அது நான் இவர் அந்த தப்பை பண்ணியிருக்காரு, அதுவும் நடைமுறையில் இருக்கிற சட்டம், இன்றைக்கி நடைமுறையில் இருக்கணும். இந்த கேஸ் இந்த சட்டப்படி இந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது இவர் செஞ்சுருக்காருங்க. ஓகே, நடைமுறையில் இன்றைக்கி சட்டம் இருக்கான், ஆமாங்க இந்த செக்ஷன் படி அப்படின்னு போலீஸ்காரன் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை விசாரணை செய்கிறது யார்? உண்மையிலே பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். ரைட், அதுக்கு இந்த தண்டனை கொடுங்க அப்படிமா போலீஸ்காரன். ஓகே, இந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனைன்னு சட்டத்தில் சொல்லியிருக்கணும். நீதிபதி அவர் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது. அப்போ நீதிபதி எடுத்து பார்ப்பார், ஆமாம் இந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனை 5 ஆண்டு கொடுக்கணும். சரிப்பா, சட்டத்தில் சொல்லியிருக்கிற தண்டனை தான் கொடுக்கணும் நீதிபதி. அவர் இஷ்டத்துக்கு 10 ஆண்டு 20 ஆண்டுலாம் கொடுக்க முடியாது. புரியுதா? சட்டத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தில் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் அவன் குற்றவாளி. அப்படியே குற்றவாளி நிரூபணமானாலும் நடைமுறையில் என்ன சட்டத்தில் என்ன தண்டனை சொல்லியிருக்காங்களோ அந்த தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? ஆமாம் 20. அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். புரியுதா? 2-3 தடவை நான் போய் தண்டனை 5 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், திரும்ப பிடிச்சிட்டு போய் அதே குற்றத்துக்காக தண்டனை கொடுக்கக்கூடாது. வேறு திருமணம் பண்ணனா கொடுக்கலாம். புரியுதா? பழைய குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு, திரும்பவும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அது சொல்கிறது தான் இது. மாற்றிக்கங்க. அடுத்தது
22ங்கிறது என்னது, அங்கே தான் கைது செய்தல். எப்படி கைது செய்யணும்னு சொன்னால ப்ரொசீஜர் அது. அடுத்த பிரிவு 23 கட்டாய வேலை. இது வந்துட்டு அதாவது எதில் வரும் அப்படின்னாக்கா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சப்பாட் எத்தனை 3, சப்பாட் 3, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை. ஒருத்தனை போய் அவனுக்கு பிடிக்காத வேலையை செய்யணும் கட்டாயப்படுத்தக்கூடாது யாரும். வேலைக்கு போகிறான், அந்த வேலை அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்துடலாம். இல்லை நீ இந்த வேலையை செஞ்சாவனும் கட்டாயப்படுத்தக்கூடாது. என்ன படம் அந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கே. வாகை சூடவா கட்டாயப்படுத்த மாட்டாங்க, அது குழந்தை தொழிலாள. இன்னொன்று அதர்வான் நடிச்சிருப்பானே பரதேசி, பிடிக்காதவங்களாம் பிடிச்சி கட்டி இழுத்துட்டு போய் அந்த வேலையை செய்ய வைப்பானுங்க. அது மாதிரி நிறைய படம்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுமாரி கொத்தடிமை வந்துட்டு வாகை சூடவா. கொத்தடிமைன்னா புரியுதா, பாண்டல் லேபர்னு சொல்லுவாங்க. அங்கே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பத்திரத்தில் 50,000 1,00,000 வாங்கிக்குவாங்க. இந்த பையனை அனுப்பி விட்ருவாங்க. இவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். பையன் மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்களையும் அப்படி பண்ணக்கூடாது. அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங்பாங்க. அப்படின்னா குழந்தைகளை கடத்தி விற்கிறது, பெண்களை விற்கிறது, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தானே அது ஆர்டிகிள் 23. அடுத்து 24 தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தைங்களை வந்துட்டு வேலை செய்ய விடக்கூடாது. வேலையை பண்ண விடக்கூடாது. அதனால தான் பாருங்கள், 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் குழந்தைங்க. அவங்கள எங்கேயும் வேலைக்கு அனுப்பக்கூடாது, ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். சரியா? அப்படி சொல்கிறது எது 24 ஆர்டிகிள். ஆர்டிகிள் 29 இதில் நடுவில் இந்த சமய சுதந்திர உரிமை இருக்கும். 25லேருந்து 28 வரைக்கும் சமய சுதந்திர உரிமை. துணை பகுதி 4 தானே, 4 அது விட்டுருங்க, அப்புறம் பேசிக்குவோம். 29 சிறுபான்மையினரை எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை. 2 வகையான சிறுபான்மையினர் பார்த்தோமா நேற்று. அந்த சிறுபான்மை அவனுடைய கலாச்சாரம், எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, அதெல்லாம் அவனுக்கு உரிமை உண்டு. நீங்கள் போய் தலையிட முடியாது. பெரும்பான்மையினர் ஏன்டா இதை சாப்பிட்ற, ஏன்டா கறி சாப்பிட்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது எவனும். ஆனால் இதெல்லாம் மீறி அங்கே நடக்குது, தப்பு நடக்குது வட இந்தியாவில். இந்த கறி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வா டிவியில் வருதா, நியூஸ் படிங்கம்மா. மெயினாக நீங்கள் பெண்கள் தான் படிக்கணும், புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும். அதனால தான் சொல்லியிருக்காரு, கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவள். இதெல்லாம் புரிஞ்சு வச்சு. கல்வி அறிவுனா பேருக்கு பின்னாடி BA MA போடுறது கிடையாது. கல்வி அறிவு நம்மளை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சிக்கிறது. சரியா? ஆமாம். அப்போ தான் நீ அவன் குழந்தைக்கு நடையில் அதெல்லாம் சொல்லி தருவீங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ அவன் பயங்கர டேலண்டடாக வருவான். புரிஞ்சுதா? அவன் தெரிஞ்சுக்கணும், அரசியல்லாம் எனக்கு எதுக்கு சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. பாருங்கள். அடுத்தது அதேமாரி உன்னோட எழுத்து, உன்னோட மொழி, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டு. யாருக்கு? சிறுபான்மையினர். அப்போ நம்ம மொழி, தமிழ் மொழியை பாதுகாக்க நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஹிந்தி தெரியாது போடா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தாய்மொழியில் படித்தா தான் புரிஞ்சு படிப்போம். வேறு மொழியில் படித்தோன்னா முட்டாளாக தான் இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டேன், அங்கே போயிட்டேன். நீ அங்கே போய் லேபரராக போயிருக்க, வேலைக்காரனாக போயிருக்கிற. தாய்மொழியில் படிச்சிருந்தா அதே நீ இங்கே புரிஞ்சு படிச்சிருப்ப. ஆனால் தாய்மொழியிலும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணவே கூடாது. இங்கே நீ ஒரு முதலாளியாக இருப்ப, அங்கே நீ தொழிலாளியாக தான் போயிருக்கிற. அவன் கரன்சியோட வேல்யூ, டாலரோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அவனுக்கு சம்பளம் நிறையா வருது. வேறு ஒன்றும் கிடையாது. தாய்மொழியில் தான் படிக்கணும். அதுமாதிரி நம்ம தாய்மொழியில் காப்பாற்றுறதுக்கும், நம்ம எழுத்துக்களை காப்பாற்றுறதுக்கும், மொழி வேறு எழுத்து வேறையா? ஆமாம், தமிழுக்கு மொழி இருக்குது, எழுத்து இருக்குது. சமஸ்கிருதத்துக்கெலாம் அப்படி இல்லை, இந்திக்கு அப்படி கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு கிடையவே கிடையாது. தேவநாகரி எழுத்தில் தான் யூஸ் பண்ணுறான் ஹிந்திலாம். அப்போ ரெண்டையும் பாதுகாக்க நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் 29. அடுத்தது பிரிவு 30 கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கலாம் சிறுபான்மையினர். கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே குஜராத்தி ஸ்கூல்லாம் இருக்கும். சேலத்தில் 2 சிறுபான்மையினர் சொன்னேன் நான். எது ஒன்று மொழி சிறுபான்மை, இன்னொன்று சமய சிறுபான்மை. கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கா? திரும்ப போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேட்குறீங்க, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சு கேள்வி கேட்டிங்கன்னா தான் புரியும்.
என்னென்னு வீடியோ திரும்ப பாருங்கள். உங்களுக்கு ப்ளஸ் என்னது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது, அது திரும்ப பாருங்கள், புரிஞ்சுக்கங்க. மொழி சிறுபான்மை, இன்னொன்று மத சிறுபான்மை. மாநில அளவில் மொழி சிறுபான்மை, தேசிய அளவில் மத சிறுபான்மை. இவங்க 2 பேரும். அதை பாருங்கள், சேலத்தில் எத்தனை கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, எத்தனை முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் சிறுபான்மை பள்ளிகள். அடுத்தது யார் வேணால் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது 30. 31 தான் தூக்கியாச்சு. சரியா? ரைட். அடுத்த ஆர்டிக்கல் 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் பொழுது நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அதான் ரிட்டு வெளியிடுவாங்க 32 அடிப்படையில். நிறைய டைம் பேசியாச்சு. எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை பிரிவு 31 அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? 1978 44வது சட்ட திருத்தம். 1978 44வது சட்ட திருத்தம். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. தேசிய அவசர நிலை பிரகடனம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? 352. நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, தேசிய அவசர நிலை பிரகடனம். ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இங்கிலீஷில் நேஷ்னல் எமர்ஜென்சி வார்த்தை என்ன புரிஞ்சுக்கோ. இப்போ தேசிய வாரத்திலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். தேசிய அவசர நிலை, எமர்ஜென்சி, ஏதோ சம்திங் நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு. சரியா? அப்போ இதை வெளியிடுவாங்க. வெளியிடும் பொழுது எல்லாத்தோட ஆர்டிக்கல் 19 உடனே கட்டாயிரும். பேச்சு உரிமை அதெல்லாம் பார்த்தோம்ல, சிந்திக்கிறது, வெளிப்படுத்துறது, பேச்செலாம் இல்லை. அங்கே சிந்திக்கிறதுக்கான உரிமை, உன் இஷ்டத்துக்கு சிந்திச்சிக்கலாம், உன் இஷ்டத்துக்கு வெளிப்படுத்தலாம், கூட்டமாக கூடலாம், ஒரு சங்கம் அமைச்சிக்கலாம், போராட்டத்தில் என்ன பண்ணலாம், நீ தங்கிக்கலாம், உனக்கு பிடிச்ச தொழில் பண்ணலாம். ஆர்டிக்கல் உடனே கட்டாயிரும். அப்புறம் மாநில அரசாங்கம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு டம்மி ஆக்கிடுவாங்க. இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், டம்மியாக இருக்கும். எல்லா பவரும் எங்கே போயிடும்? குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவர்னா யார்? ஒன்றிய அமைச்சரவை. புரிஞ்சுதா? அதான் தேசிய அவசர நிலை பிரகடனம். மாநில அரசாங்கத்தை கலைக்க மாட்டாங்க, மாநில அரசாங்கம் இருக்கும், டம்மி ஆயிரும், பவர்லாம் அங்கே போயிடும், அவங்க தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் தேசிய அவசர நிலை பிரகடனம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது 352. குரூப் 1 கேட்பாங்க, பார்த்துக்கங்க. கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. எல்லா கான்செப்டும் சொல்லிடுவேன். சரியா? அதேமாரி ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். புக் வச்சு நடத்துகிறேன்ல, அதையும் பார்க்கணும். ஆமாம். இந்த அவசரம் மொத்தம் 3 அவசர நிலை பிரகடனம் இருக்கும். 3ஐயுமே வெளியிடுறது குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? அதில் ஒன்று தான் இது தேசிய அவசர நிலை பிரகடனம். மற்றது வரும், நான் சொல்கிறேன். தேசிய அந்த அங்கே வந்துருச்சு பாருங்கள். தேசிய அவசர நிலை பிரகடனம் உடனே ஆர்டிக்கல் 19 என்ன ஆயிரும்? கட்டாயிரும். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் குறித்து கூறுது? டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அரசுக்கான நெறிமுறையுறுத்தும், அரசுக்கு நீ அரசாங்கம் இப்படிலாம் செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறது. டிபிஎஸ்பி இங்கிலீஷில். பார்ட் 4 பகுதி 4 இங்கிலீஷில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இங்கே பாருங்கள், வார்த்தையில் அர்த்தம். எப்பயுமே வார்த்தையை சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. டைரக்டிவ் பிரின்சிபிள், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்க? ஸ்டேட்னா கவர்மெண்ட். அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை எப்படி வகுக்கணும் அப்படின்னு அங்கே டைரக்ஷன் கொடுக்குறாங்க. பார்ட் எத்தனை அது? 4. 4வது. 3வது பார்ட் எதோட முடியுது? 35ஓட முடியுதா? 36லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 36லேருந்து 51 வரைக்கும். இங்கே அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணும் அப்படி. ஆனால் செய்யலை அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு நீ போக முடியாது. டிபிஎஸ்பி அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்காக, இதை செய்யலை அப்படிங்கிறதுக்காக நீ கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. இந்த பாடலாம். ஆனால் அடிப்படை உரிமை இருக்குல்ல, அது உனக்கு அரசாங்கம் செய்யலை அப்படின்னா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஆனால் இது செய்யலை அரசாங்கம் அப்படிங்கிறதுக்காக நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? ரைட். 51 வரை. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்
என டாக்டர் அம்பேத்கர் எந்த பகுதியை கூறுகிறார்? இதுதான் டிபிஎஸ்பி தான் சொல்கிறார். அம்பேத்கர் சொல்கிறார் புதுமையான சிறப்பம்சம் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. அரசாங்கம் இந்த விஷயம்லாம் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அங்கே தான் அங்கன்வாடி சொல்லியிருப்பாங்க, வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க டிபிஎஸ்சியில் 36லேருந்து 51க்குள்ளே. இளைஞர்களுக்கு நிறையா விளையாட்டு வசதி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், எல்லாமே அதில் இருக்கும். ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இதை தான் செயல்படுத்துவாங்க. சரியா? ரைட். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? அயர்லாந்துலேருந்து இருக்குது. டிபிஎஸ்பி அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கேன். சாரி, ஆல்ரெடி இருக்குது அயர்லாந்தில். இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கும் அயர்லாந்து. அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து மொத்தம் எத்தனை நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து காப்பி அடிச்சிருக்கோம்? 60 நாடுகள் பார்த்தோமா? பிரிவு 21A எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? முன்னாடி சொல்லிட்டீங்க, கரெக்டா? 21A என்ன, எதை பற்றி பேசுது? கட்டாய இலவச கல்வி. கட்டாய இலவச கல்வி. ஆமாம். அடிப்படை கடமைகள், அதேமாதிரி அடிப்படை கடமைகள் பார்த்தீங்க 51A. ஓகேவா? நடுவில் தான் சேர்த்துவாங்க. எப்போனாக்கா 42வது சட்ட திருத்தம். எந்த வருஷம் 42வது சட்ட திருத்தம்? 76. மினி கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்ல, அப்போ எங்கேருந்து காப்பி அடிச்சுன்னா அப்போ யூஎஸ்எஸ்ஆர். அன்றைக்கி சொல்லியிருப்பேன். யூஎஸ்எஸ்ஆர்னா என்னது? யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். அது கலைஞ்சிருச்சு, 90ல் கலைஞ்சிருச்சு. ரைட். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு மற்ற எந்த ஆண்டு? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படை கடமை கான்ஸ்டியூஷனில் சேர்த்துங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம்? அதே வருஷம். எந்த வருஷம் சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்களோ அதே வருஷம். இந்த முன்னாடி பேசியாச்சு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எந்த பகுதி அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி பிரிவு அடிப்படை கடமை பற்றி சொல்லுது? 4A புதுசாக ஆட் பண்ணுறாங்க. டிபிஎஸ்பி முடியுதா? 51 வரைக்கும் ஆர்டிகல். டிபிஎஸ்பி பார்ட் 4 ஆர்டிகல் என்னது? 51. எது வரைக்குமா பார்க்க சொன்னேன்? ரைட் இருக்கு, பார்க்கலாம். பார்த்தோமா? டிபிஎஸ்பி 4th பார்ட்டு ஆர்டிக்கல் எது வரைக்கும்? 51 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது பார்ட் 4A, நடுவில் ஆனால் A. ஆர்டிக்கல் எது? 51A. அதில் சப்கிளாஸ் ஏலேருந்து 11 இருக்குது. ஏலேருந்து 11 போடுங்க. ஐஜேகே வரைக்கும் வருதா? கே வரைக்கும் வரும். ABCDEFGHIJK கே வரைக்கும் இருக்கும். சப் கிளாஸ் A to கே வரைக்கும் இருக்கும். மொத்தம் 11. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இங்கிலீஷில் 11 இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுது? முன்னாடியே பார்த்தோமா? எது? அட்டவணை 7. அதில் மொத்தம் எத்தனை லிஸ்ட் இருக்கும்? 3 லிஸ்ட்டு. ஒன்றிய அரசாங்கம் மட்டும் செய்கிறது, ஸ்டேட் மாநில அரசாங்கம் மட்டும் செய்கிறது, 2 பேரும் செய்கிறது. அட்டவணை 7 சொல்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் லிஸ்ட் 1 இருக்குல்ல, அதுக்கு பேர் ஒன்றிய அரசாங்கம், யூனியன் ஒன்றிய பட்டியல்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு தப்பு அது. ஒன்றிய பட்டியல். மொத்தம் 100 துறைகள் இருக்காமா. அதில் 100 வேலையை அவன் செய்யணும். நேற்று சொன்னல, அறுக்க மாட்டான் இடுப்பில் 9 கறிக்கிடுவான்ட்டு. எங்கேயாவது ஒன்றிய அரசாங்கத்தை அமைச்சர் அவனையா பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் யார் செய்கிறா? ஸ்டேட் கவர்மெண்ட். அவனுக்கிட்டே எத்தனை எவ்வளோ இருக்குது பாருங்க, 61 தான் இருக்குது. புரியுதா? ஆமாம். அதே மாதிரி கண்கரன் பொதுப்பட்டியல் 52, 2 பேருமே செய்யலாமா இதை? அப்போ ஒன்றிய அரசாங்க கண்ட்ரோலில் மட்டும் எத்தனை இருக்குது? மொத்தம் 152 இருக்குதுன்னு அர்த்தம். மாநில அரசாங்கம் பார்த்து இப்போ கண்ட்ரோல் எவ்வளவு? 113 தான் இருக்குது. முக்கியமான துறையில் அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டான்.
அதெல்லாம் இவனுக்கு உருவாக்கி வச்சுட்டு இருக்க மாயை. பொதுப்பட்டியலில் 2 பேரும் பிடிச்சிருந்தா தான் செய்யணும். புரியுதா? அதான் நம்ம பாருங்கள், இப்போ பொதுப்பட்டியலில் தான் இருக்குது எஜுகேஷனு. நீட்டில் இந்த ராசுங்களும் கையெழுத்து போட்டு விட்டானுங்க. இப்போது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரான். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, தம்பி நீ கிளம்பு, நான்லாம் முடியாது. அது உடனே என்ன பண்ணுறான், கொடுக்க வேண்டிய பணத்தை, போன பட்ஜெட்டில் ஒதுக்கின பணத்தை 2500 கொடுக்கமாங்கிறான். பரவாயில்ல, நீ கொடுக்காத வச்சுக்கோ. இந்த கையாளாகாதவனுங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பானுங்க, போட்டு வந்திருப்பானுங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இவன் தான் அவன் எழுதுனான், இவன் தான் கையெழுத்து போட்டான்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நமக்கு யார் போட்டா என்னன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்படி தானே இருக்கும். நீட்டில் யார் கையெழுத்து போட்டது? இந்த ராசுக்களுங்க, முன்னாடி இருந்தவனுங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு தானே. அவர் சொல்கிறது கரெக்டு தான், பேர் கரெக்டு. ஆனால் கட்சி நீங்கள் சொல்கிறது தான் எல்லாம் வேண்டாம், அது யூஸ் பண்ணல. அப்புறம் நம்மக்கிட்ட சண்டை, நம்ம நல்லானுக்கு பேசினா நம்மக்கிட்டே சண்டைக்கு வருவாங்க, எல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க கிளாஸ் விட்டுட்டு. இதெல்லாம் இருக்குது. ஆமாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள், எந்த பார்ட்டு, அந்த ஆர்டிக்கல் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகள் பற்றி கூறுது. ரொம்ப முக்கியமானது இது. நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். குரூப் 1 எல்லாத்துக்கும் இதில் புதுசாக வந்திருக்கு. அதை நான் தனியாக எடுத்து தரேன். நிதி உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எது? 12 புது சிலபஸில் கொண்டு வந்திருக்கான் டிஎன்பிசியில். நிதி உறவுகள் இப்போ இருக்குல்ல, எந்தெந்த டேக்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் போடணும், அதை எப்படி நிதியை பங்கிடுறது. அதேமாதிரி இது பார்த்தோம்ல, நிதி உறவுனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபினான்ஸ் கமிஷன், அதெல்லாம் இங்கே தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 265லேருந்து 293 வரைக்கும். எந்த பாட்டு? 7 சாரி 12 7 பாருங்க 12. வேறு எதுவும் தப்பாக சொல்லலை. ரைட். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கரண்ட் அஃபேரில் வரும் பார்த்துக்கோங்க. முதல்ல இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். யாராக இருப்பாங்க? ஆமாம், யாருடைய தலைமையில்? 3 குழுவை நியமித்தது. PV ராஜமன்னாள் தலைமையில். எந்த வருஷம்? 69. அவங்க அறிக்கை 74 கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டானுங்க பவர்லாம். ஏன் சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கே பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றுவான். அதே போஸ்டிங்கில் இங்கே இருக்கார் சிஎம், அவனுக்கு கொடியேற்றுறதுக்கு பவரே இல்லை. இங்கே எந்த வேலை செய்யணுன்னாலும் வேலையெல்லாம் நீ தாண்டா செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் அங்கே போகணும். எப்படி இருக்கும்? வேலை செய்ய தோணுமா? அப்பா சொல்கிறாரு, எல்லாம் நீ வீடெல்லாம் நீ தான் பார்த்துக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு போனேன், ஏன்டா என்கிட்ட கேட்காம போனேன் அப்படிங்கிறது. கரண்ட் பில்லு கட்டப்படல, ஏன்டா என்கிட்ட கேட்காம போனேன், அப்போ எதுக்கு என்கிட்ட பவர் கொடுத்தார்? அப்படி தான் வச்சுருக்கானுங்க. அப்புறம் தான் அந்த கமிட்டி போடுவார், கொடி ஏற்றுறதுக்கெலாம் போராடி பவர் வாங்கி கொடுப்பாரு. இப்பயும் அதே மாதிரி என்னது, மாநிலத்துக்கு அந்தஸ்து கூட நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பிடிங்க எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரியா? அதே ஆப்போசிட் என்ன பண்ணுறானுங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்ட்டு கூமுட்டை அவனுக்கு ஓட்டு போடுறானுங்க. என்ன பண்ணுறது? அவங்க முன்னாடி ஒரு குரூப் தெரியுது. ஒன்றிய நிதிக்குழு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எவ்வளவு? 280. பார்த்தாலும் நிதிக்குழு என்ன பண்ணும் ஏது பண்ணும். எத்தனாவது நிதிக்குழு போட்டிருக்காங்க? இப்போ 16. இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி பேசுது? அஃபீஷியல் லாங்குவேஜ், நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது, தேசிய மொழி கிடையாது. அதனால் இதை புரிஞ்சு வச்சு தான் எல்லாருமே நடக்கணும். நம்ம நாட்டு எல்லா சட்டத்துக்கும் இவர் தான் தாய் சட்டம். நம்மளும் இதுபடி தான் நடந்துக்கணும். அப்போ இது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இது தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், என்ன தலைவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் யார்? கூத்தாடி பசங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் உங்களை மாதிரி தான், அறிவில்லாத வரைக்கும். எங்கள் சினிமா நடிகரில் அந்த ஹீரோ அவர், அவ்வளோதான். அவரை பற்றி பேசுனா அடிச்சு போவான், மண்டையெல்லாம் உடச்சிடுவேன். செம்ம சண்டை. இவன் தான் எனக்கு சோறு வாங்கி கொடுத்துருப்பான் காசு இல்லாதப்ப. ஏதாவது கீழே விழுந்துட்டு அடிபட்டுச்சுன்னா இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். என் ஃப்ரெண்டு, அவன் யாருன்னே தெரியாது. அவன் யார்? அந்த சினிமா நடிகர். அவனுக்காக இவன்கிட்ட சண்டை போடுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த மாதிரி இருந்தேன் அறிவு இல்லாதப்போ. நம்ம தானே? சரி, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி? நிதிக்குழு மற்றும் பிரிவு
அலுவலக மொழியை பற்றி அலுவல் தேசிய மொழின்னு கிடையவே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு தேசிய மொழி இருக்கா? பூந்தி இந்தியுமானுங்க, தேசிய மொழி கிடையவே கிடையாது. ஒன்லி அலுவல் மொழி, அஃபீஷியல் லாங்குவேஜ். புக்கில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது கவர்மெண்ட்டில் சொல்லணும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? அஃபீஷியல் லாங்குவேஜ். அஃபீஷியல் லாங்குவேஜ்னா என்ன சார்? அதுவும் ஆட்சி மொழி அப்படின்னு இல்லை, கவர்மெண்ட் லாங்குவேஜ். முன்னாடி ஆட்சினாவே அது ஒரு அலுவல் மொழி. அரசாங்கம் மக்களோட தொடர்பு கொள்வதற்கான மொழி, மக்கள் அரசாங்கத்தோட தொடர்பு கொள்வதற்கான மொழி. அதுதான் வந்து என்னது? அலுவல் மொழி. ஆட்சி மொழின்னா அதுமா அதிகாரம் மாதிரி அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி இங்கிலீஷ், ஹிந்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாநில அரசாங்கம் அவங்களுடைய அலுவல் மொழி வச்சுக்கலாம். நம்ம மாநில அரசாங்கத்தோட அலுவல் மொழி என்ன? தமிழ். இப்போ கூட ஆர்டர் போட்டிருப்பாங்க பாருங்கள், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், எல்லா ஜியோவும் தமிழில் தான் இருக்கணும். எக்ஸம்ஷன் விஷயத்துக்கு மட்டும் மக்கள் தமிழ் கேட்டாங்கன்னா தமிழில் தான் நீ இது கொடுக்கணும். ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்களா? இருக்குது ஆல்ரெடி. எல்லாம் வடக்கன்ஸ் அந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவனுங்களாம் அவனுங்க நினைக்கிறது தானே அப்படி. அதான் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க, திரும்பவும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் சரி, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், ஹிந்தி அலுவல் மொழியை வச்சுருக்கிற மாநிலங்கள் ஒன்றிய அரசாங்கத்து கூட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்தியிலே தொடர்பு கொள்ளலாம். மற்ற மாநிலங்கள் ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளலாம். அதனால் இந்தியாவுடைய இணைப்பு மொழி எது? ஆங்கிலம். லிங்கிங் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா வந்து ஆங்கிலம். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. எல்லாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நோட் லோஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா எக்ஸாம்லையும் கேட்ட கேள்வி. புரிஞ்சதா? ரைட். அப்புறம் வழக்காடு மொழி. எங்கே போய் வழக்காடுவீங்க? கோர்ட்டில். ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு வழக்காடு மொழி ஹிந்தி மட்டும்தான். ஹிந்தி கூட ஹிந்தி மட்டும்தானே, இங்கிலீஷ் மட்டும்தான், ஹிந்தி கூட கிடையாது. சரியா? அதே டிஸ்ட்ரிக்ட் தாலுக் கோர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கலாம். அப்படின்னு சொல்லக்கூடியது இது 17. இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது? 343 351 வரைக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே ஒவ்வொரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சால் கூட போதும், விட்டுருங்க. 8வது அட்டவணையில், 8வது அட்டவணை என்னென்ன பார்த்தோம்? முன்னாடி பார்த்தோமா? அன்றைக்கி பார்த்தோமா? அட்டவணையிடப்பட்ட மொழிகள். அட்டவணை 7. மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது? ஷெட்யூல் இருக்குது 12. அதில் 8வது அட்டவணையில் அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு 14 மொழி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நேற்று. இப்போ எத்தனை இருக்குது அட்டவணையிடப்பட்ட மொழியில்? 22 மொழி. இந்தியாவில் மொத்தம் 2011 கணக்கெடுப்பு போது மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம். முக்கியமான மொழிகள். அப்புறம் இதர மொழிகள் 1400 சில்லற. பார்த்து வச்சுக்கோங்க அந்த நம்பர்லாம். தேசிய அவசர நிலை பிரகடனம் இதுவரை எத்தனை முறை சொன்னேன் இல்லையா? தேசிய அவசர நிலை பிரகடனம் யாரை வெளியிடுவா? குடியரசுத் தலைவர். அப்போ என்ன நடக்கும்? மாநில அரசாங்கம்லாம் டம்மி ஆயிரும், இருப்பாங்க, டம்மி ஆக்கிடுவாங்க. எல்லா மாநில அரசும் அல்லது நாட்டில் ஒரு பகுதி. இப்போ ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனையா, அங்கே தேசிய அவசர நிலை கொண்டு வரலாம். அதில் நாடு முழுவதும் கொண்டுட்டு வரலாம். அப்போ நாடு முழுவதுக்குமான சட்டம் எல்லாத்தையும் யார் கொண்டு வருவா? ஒன்றிய அமைச்சரவை தான் கொண்டுட்டு வரும். தேசிய அவசர நிலை பிரகடனம் நடைமுறைக்கு வந்தோன்னே எந்த ஆர்டிக்கல் கட்டாயிரும்? 19 கட்டாயிரும். இதை வெளியிடுறது யார்? குடியரசுத் தலைவர் தான். ரைட். இது வரைக்கும் 3 தடவை நடந்திருக்கு. ஒன்று 1962 சீனா கூட சண்டை. தேசிய அவசர நிலை பிரகடனத்துக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்று வெளிநாட்டோட போர், இந்த காரணத்துக்காக கொண்டு வரலாம். இன்னொன்று உள்நாட்டில் ஆயுதம் ஏந்திய கலவரம். இந்த 2 காரணத்துக்காக தான் தேசிய அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வரலாம். கேட்பான், கொஸ்டின் பார்த்துக்கங்க. இதெல்லாம் வீடியோ பொறுமையாக பார்த்து நோட்ஸ் எடுங்க. டவுட் இருக்கிறத அதிலே கமெண்ட் போடுங்க. கட்டாயம் கமெண்ட் போட்டால் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்கன்னு பார்ப்பேன். சரியா? ஆமாம். அடுத்தது 62. அது யார் கூட சண்டை? சீனா கூட, பாகிஸ்தான் கூடயா? 62 சீனா கூட. 1971 பாகிஸ்தான் கூட சண்டை. பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரித்து விடும். இந்த அம்மா கண்மணி ஈஸ்ட் பாகிஸ்தான் அது பிரித்து கொடுக்கும். அப்புறம் 1975 இந்த அம்மாவுக்கு பதவி போகிற மாதிரி இருக்கும். எந்த அம்மா? இந்திரா காந்திக்கு. ஸோ அதனால் அது எமர்ஜென்சி கொண்டு வந்துடும். 75 3 எமர்ஜென்சி இது வரைக்கும். தேசிய அவசர நிலை பிரகடனம், மாநில அவசர நிலை பிரகடனம், ஸ்டேட் எமர்ஜென்சி.
மாநில அரசாங்கம் இருக்குல்ல, மாநில அரசாங்கம் கலைச்சி விட்ருவாங்க. சரியா? அதான் வந்துட்டு பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் தேசிய அவசர நிலை பிரகடனத்தப்போ மாநில அரசாங்கத்தை கலைக்க மாட்டாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசர நிலை பிரகடனம் மாநில அரசாங்கத்தை கலைச்சி விட்டு குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அங்கேருந்து ஆட்சி செய்வார். அந்த பர்டிகுலர் மாநிலத்தை மட்டும். புரிஞ்சுதா? அதான் ஸ்டேட் எமர்ஜென்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது ஆளுநர் ஆட்சிம்பாங்க. புரிஞ்சுதா? அது ஆர்டிகல் என்னது சொன்னாலே 3 எமர்ஜென்சி: தேசிய அவசர நிலை பிரகடனம், நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை பிரகடனம், இன்னொன்று நிதி அவசர நிலை பிரகடனம். இந்த 3ஐயுமே வெளியிடுறதுக்கான அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. குடியரசுத் தலைவர்னா யார்? மத்திய அமைச்சரவை. புரிஞ்சுதா? குடியரசுத் தலைவர் ஒன்லி டம்மி பீஸ். ஓகேவா? ஆமாம். அடுத்தது அது இஷ்யூ போயிட்டுருக்கு பாருங்கள். அது சம்மந்தமாக நான் எப்பயுமே 15 வருஷமாக அதான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த ஆள் ஏதாவது பேசுகிறான், அந்த கட்சிக்காரன் போல் இருக்குன்னு போய் பேசிட்டு போவானுங்க. சுப்ரீம் கோர்ட்டே இப்போ ஆர்டர் போட்டுருச்சு. சரியா? ஆமாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? குடியரசுத் தலைவர். ஏன்னா குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அங்கேருந்து சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்கி அந்த மாநிலத்துக்கு செயல்படுத்துவார். குடியரசுத் தலைவர் யார்? அங்கே நீங்கள் லிட்டரலாக அப்படி சொல்லணும். அடுத்தது மாநில அவசர நிலை பிரகடனத்தை அறிவிப்ப குடியரசுத் தலைவர். இந்தியாவில் எந்த ஆண்டு எங்கு முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? முதல்ல பஞ்சாபில் தான். நம்மளை மாதிரி தான் அவனுங்களும். பஞ்சாப் சிங் இருக்காங்கள்ல, அவங்க வித்தியாசமாக யோசிக்கிறவனுங்க. இப்பயும் பாருங்க, விவசாயிகள் போராட்டம்லாம் அவன் தான் நடத்திட்டு இருக்கான். நம்ம வார்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் மக்கள். எப்போ? 51 பஞ்சாப். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு நிதி அவசர நிலை? இதை 360. இதை வெளியிடுறது யார்? குடியரசுத் தலைவர் தான். அதாவது அரசாங்கத்தில் நிறையா நிதி பற்றாக்குறை வந்துருச்சு, கடன் வாங்க முடியல, எவனும் கடனும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துச்சு பாருங்கள், அதுதான் நிதி அவசர நிலை பிரகடனம். இது வரைக்கும் அது வெளியிடவே கிடையாது. நிதி அவசர நிலை பிரகடனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அல்லது பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி? அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யணும் நான் என்ன ப்ரொசீஜர்? இப்போ அதெல்லாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஒரு லெட்டரை ஆட் பண்ணணும், அல்லது ஒரு கமா ஆட் பண்ணணும், அல்லது ஒரு கமா ஒரு லெட்டரை ரிமூவ் பண்ணணும், அல்லது ஒரு ஆர்டிகிளே ரிமூவ் பண்ணணும், அது புதுசாக ஒரு ஆர்டிகிள் ஒரு பாட்டு ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதை திருத்தம் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறது ஆர்டிகிள் எது? 368. பகுதி எது? 22. சாரி 20. 22ல் 20. அதுக்கு ஒரு சட்டம் நிறைவேறினா என்ன பண்ணும்? பெரும்பான்மை வேணும். நம்ம தானே பெரும்பான்மையை உறுப்பினரோட சப்போர்ட் வேணும். அதுமாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு பெரும்பான்மை உண்டு. அதுக்கு பேர் சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு பெரும்பான்மைன்னா என்னென்னா அப்புறம் நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். குறு அரசியலமைப்பு சட்டம் என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? 42. 42வது சட்டத்திட்டம் எந்த வருஷம் கொண்டு வராங்க? 76. அப்போ எமர்ஜென்சி இருக்கும், நேஷ்னல் எமர்ஜென்சி. 75ல் கொண்டு வராங்களா? அது அப்படியே தொடரணும். எமர்ஜென்சி அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடும். ஆமாம். எதை? எஜுகேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து தூக்கி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட்டில் சரி. நியாயம் அது? தப்பு. அதெல்லாம் போயிட்டு இப்போ நம்மளாம் போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. எம்என் வெங்கடப்பையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆண்டு அதாவது எம்என் அரசியலமைப்பு சட்ட செயல்பாடு நல்லா இருக்கா இல்லையா, அது என்ன திருத்தம் செய்யலாமா அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு குழு போடுறாங்க. அதான் எம்என் வெங்கடச்சலையா குழு. அதை அமைச்ச ஆண்டு தான் எது? 2000. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அமைக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடு ஆய்வு எம்எம் பூஞ்சி தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அதே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு செய்கிறது. அது வாஜ்பாய் பீரியடு, இது காங்கிரஸ் பீரியட், யூபிஏ மன்மோகன் சிங் பீரியட். ஸோ அவங்க ஒரு குழு போடுறாங்க, அப்புறம் இவங்க ஒரு குழு. அதை நடைமுறைப்படுத்தினாங்களா இல்லையான்னு தெரில, 2007. ஓகேவா? ரைட். இதோட இருக்கட்டும். நாளைக்கு படித்து புரிஞ்சுக்கணும், வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரியலாம் வந்து கேட்கணும். என்ன சிலபஸ்? அது அப்புறம் பேசிக்கலாம்.